ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதனால் ரிவ்யூ பேசுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 2-3 நாளாகவே உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால முடியல, மன்னிச்சிங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் டைம் ஒதுக்கி உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் டீட்டெயிலாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கான எபிசோட் செம சூப்பரான எபிசோடாக இருந்தாலுமே நம்ம சிவா சிந்துவை ரொம்பவுமே கம்மியாக காட்டினாங்க, கடைசியில் கொஞ்சோண்டு மட்டும்தான் காட்டினாங்க. அதனால் ஒரு மாதிரி சுவாரஸ்யம் கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கத்து நம்ம பப்ளி பாய் ஆறுமுகத்தை வந்து செம ஃபயர் மூடில் காட்டிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா சஞ்சய் மட்டமான புத்தியோட பார்த்தா ஒரு திட்டத்தை போட்டு கடைசியில் பார்த்தா ஆறுமுகத்தை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தா அதாவது பைரவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோ ஒன்று குட்டி ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அந்த மாஸ் ப்ரொமோவை பற்றி அப்புறம் பேசலாம். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து சிந்துக்கிட்ட எதனால் வந்து நீ வந்து சாப்பாடை மட்டும் கேண்டீனில் கொடுத்துட்டு போயிட்ட, நீ தானே எப்பயுமே பரிமாறுவ, உனக்கு என்னாச்சு அப்படி இப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்து அப்படி இப்படின்னு சொல்லி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு நேற்று எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தா சிவா ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு தான் வந்து சிந்துக்கிட்ட பேசினாங்க. ஆனால் சிந்து என்னமோ பார்த்தோம்னா இதே கிரீன் கலர் சாரியில் தான் இருந்தாங்க. அதனால் பார்த்தோம்னா அப்போ போயிட்டாலும் மறுபடியும் நீ ஏன் இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்க, உனக்கான காரணத்தை சொன்னினா தானே நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்க முடியுங்கும் போது அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ஸ்டோரி கண்டிப்பாக சிவா சிந்துவோட ஸ்டோரியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்புறம் தான் சிந்து தான் சொல்லிடுறாங்கல்ல, உங்கள் அம்மாவை நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன்னு. அதுக்கு சிவா வந்து ரொம்பவுமே ஆறுதலாக பேச போகிறாரு. இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் என்னன்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா வந்து சிவா கிட்ட ரொம்ப கோபமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வரணுங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அது ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படியோ வந்து சிவா சிந்துக்கு வந்து ஆறுதல் சொன்னார்னா அதுவே நமக்கு செம பெரிய ஹாப்பி. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ தான் ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடுத்த வாரத்துக்கு இந்த அதாவது ஆறுமுகம் பைரவி இந்த அதாவது சஞ்சய் இவங்களோட சம்மந்தமாக இருக்கிற ப்ரோமோ தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டிட்டாங்கல்ல. இப்போ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து பைரவியை கூப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுறதுக்காக ஃபோன் வீடியோ காலும் பண்ணிட்டாங்க. அதை பார்க்குற ஆறுமுகமும் செம்ம கடுப்பாயிட்டாரு. அடுத்து நாங்கள் ரூமில் தூங்கும் போது உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் ஆறுமுகம் ஃபோனை உடச்சிட்டாரு. வக்கீல் வந்ததுமே ரிலீஸ் ஆகிடுவார்னு வச்சிங்களேன். ஆனால் ஆறுமுகம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது அப்படி தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோலாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பாற்றுறதுக்கு போகாமல் இருக்க மாட்டார். அங்கே ஏதாவது சஞ்சய் வந்து பைரவி கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ரூமில் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ சஞ்சயோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பைரவி புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பைரவி பற்றி கவலைப்படவே தேவையில்லை, சஞ்சய் அடித்து பறக்க விட்ருவாங்க. அது எப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அதனால் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ஒரு பக்கத்து ஆறுமுகம் பைரவி சஞ்சய் இவங்க பக்கட்டும் செம்ம ஃபயராக சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்க போது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்து அவங்களுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய செம்ம எமோஷனலான ரொமான்ஸ் ஸ்டோரியும் இருக்க போது. இதுக்கு இடையில ஸ்னேகா ஏதாவது பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நார்மலான ப்ரோமோ கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிந்து பைரவி ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணி கரெக்டாக பேசவே முடியாது. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களோட கமெண்ட்ஸுக்கு என்னால் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல 2 நாளாக. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்காக கமெண்ட் பண்ணாமல் யாரும் இருந்துடாதீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.